இன்னைக்கு சண்டே என்னடா ஸ்டார்டிங்கே ட்ரபிளா இருக்கு. இன்னைக்கு சண்டே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம சண்டே vlog போட போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு. பார்த்தீங்களா, மஞ்சப்பையோட மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையிலேயே என்ன இருக்குன்னு தெரியல, போயிட்டு ஏதாவது என்ன வாங்குறோம் என்ன இருக்குன்னு தெரியல, போயிட்டு எது இருக்கோ அதுக்கப்புறம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சப்பையோட கிளம்பிட்டோம். இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. என்ன வாங்குறோம், எப்படி குக் பண்றோம். இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, நீ வாங்குறதுல இருந்து குக் பண்ற வரைக்கும் நான் உனக்கு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து முழு சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான். சரி, அதுக்கு எதுக்கு தூக்கி இந்த நைட் வந்துட்ட? நைட்டியா? இது நைட்டி இல்ல, இது மேக்ஸி. ஓ, மேக்ஸி. இக்கட் காட்டன், இக்கட் மேக்ஸி, இக்கட் மெட்டீரியல்ல ஒரு மேக்ஸி. பாக்குற நைட்டி நினைச்சு போறாங்க, அதுக்கு நான் கேட்டேன். அதுக்கு தான் நடுவுல இங்க மாதிரி கட்டி இருக்கனே, தெரியலையா? ஆக்சுவலா வந்து இது வந்து மேக்ஸி. ஒருத்தவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க நைட்டி மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கிளாத் சூப்பரா இருக்கு. இது வந்து இக்கட் மெட்டீரியல், ரொம்ப காஸ்ட்லியான கிளாத் இது. சரி, அதை தூக்கி போட மனசு இல்லாம இப்ப உங்களை மாதிரி யாராவது என்னமா அந்த பொண்ணு நைட்டியோட வந்துருச்சுன்னு யோசிப்பாங்கல்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோப் கட்டிட்டேன். கட்டிட்டா உங்களுக்கு மேக்ஸிமா தெரியுது இல்ல? தெரியுதா? தெரியுது. ஓகே, ஆக்சுவலி இது நைட்டிலாம் இல்லைங்க, இது வந்து மேக்ஸி. சரி, இப்போ என்ன பேசிட்டு இருந்தேன்? மார்க்கெட் போறோம். மார்க்கெட் போறோம், என்ன இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி வாங்குறோம், வீட்டுக்கு வந்து குக் பண்றோம். குக் பண்றது எல்லாத்தையுமே இவர் எனக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு சண்டே vlog போடணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன். சரி, வாங்க போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு காமிக்கிறேன். எங்க ஊர்ல காலை 11 மணின்னு சங்கே ஊதிட்டாங்க. நான் இப்பதான் மார்க்கெட்டுக்கு போறேன். தூங்கிலாம் எழுந்துட்டேன். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 6 அமர ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். எப்பவுமே நான் தான் சமைக்கிறேன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல. இப்படிதாங்க நான் தான் சமைப்பேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஸ்டியூம், சமைச்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோல பாக்குறது வேற காஸ்டியூம். அதனால தான் நிறைய பேருக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணி சமைப்பீங்களா அப்படின்னு டவுட் இருக்குல்ல. அது இப்படிதான் நடக்கும். அதெல்லாம் எப்படி பண்றோம் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து லைவா பாருங்க. வாங்க போலாம். சண்டே கூட டிராஃபிக் ஜாம். என்ன இது ஸ்டேரிங்க கட்டி பிடிச்சிட்டு ஓட்டுறீங்க? ஈஸியா இருக்கும் இப்படி ஓட்டுறதை விட. இப்படி ஓட்டணும்னு வச்சுக்கேன், நல்லா வியூ பார்க்கலாம், கிட்ட போய் எல்லாம் கட்டடிச்சிட்டு போகலாம். ஈஸியா இருக்கும். எப்படி ஓட்டினாலும் நல்லா தான் ஓட்டுவீங்க. எப்படி ஓட்டினா நல்லா தான் ஓட்டுவேன். உண்மை இப்படி இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் தெரியுமா டிரைவிங் பண்றதுக்கு. உண்மையாவே சம்டைம்ஸ் நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஓட்டுங்க, மாடி ஓட்டிக்காமீங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட் நான் ஓட்டுவோம். இப்போ கொஞ்சம் இப்படி ஓட்டணும் வச்சுக்கேன், ஸ்டேரிங்கே போய் கட்டி பிடிச்சிக்கிறேன். ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கணும். ஈஸியா இருக்கும் திருப்புறதுக்கு. உங்களுக்கு எல்லாத்தையுமே இப்போ ரொம்ப நாள் டயர்டா இருக்குன்னா இப்படி சாஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன், சூப்பரா ஓடிட்டே போலாம். நல்லா இருக்கும். ஆக்சுவலி எல்லாரும் எங்க தான் போறாங்க? நீ எங்க தான் போற? நம்மள கேட்க மாட்டாங்களா? நீ எங்க தான் போற அப்படின்னு? உன்ன மாதிரி தான் எங்க குடும்பம் இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா எல்லாரும் பாக்குறவங்க? நான் மீன் மார்க்கெட் போறேன். இல்ல இவ்ளோ ஃபாஸ்டா போறாங்களே இவங்க எல்லாம் எங்க போறாங்க? பிஸி, அவங்க வேலைக்கு போறாங்க. சண்டே இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்துவாங்க. நீங்க இந்த மாதிரி உங்களோட மீன் மார்க்கெட் வர்றாங்க, ஆம்பளைங்க வருவாங்க. மீன் மார்க்கெட் போலாம், சமைக்க வீடியோ எடுத்து சொல்லி கூப்பிடுற எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. மூளை எத்தனை இருக்கு? உனக்கு இருக்கா இல்லையா? ரெண்டா? சரி, 2 மூளை மட்டும் கொடுங்க. மூளை உனக்கு ஓகேவா? உங்களுக்காக தான் வாங்குறேன். வாங்கிக்கோ. உங்களுக்காக தான் வாங்குறேன். எனக்கு மூளை பிடிக்காது. வாங்கிக்கோ. மூளை இல்ல அதனால. நைஸ் ஜோக். எனக்கு அதிகமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்க வரல. ஆக்சுவலா நம்ம மட்டன் சூப் வைக்கிறதுக்காக எலும்பு மட்டும் தான் வாங்குறோம். இன்னைக்கு சீ ஃபுட் தான் இன்னைக்கு. சரி, ஓகேண்ணா. மூளை வாங்குற பிளானே இல்ல. மட்டன் சூப் வைக்கிறதுக்காக கொஞ்சமா ஒரு 100 ரூபாய்க்கு எலும்பு வாங்கலான்னு போனோம். அங்க போனதுமே மூளை 2 இருந்துச்சுன்னு சொன்னதுமே அப்படியே அவருக்கு மூளை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால 2 மூளை வாங்கிட்டோம். அமெரிக்கா வரைக்கும் மூளை இல்ல. இன்னும் ஃப்ரண்ட்ல கறி கடை கிட்ட எல்லாம் செம கூட்டம். நம்ம இங்க காய்கறி கடை கிட்ட வந்துட்டதால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. நீங்க தான் வாங்குவீங்களா? அன்னைக்கு வாங்கிட்டு யாராவது எவ்வளோ? நிறைய போட்டேன் சொன்னாரு. நிறைய போட்டாங்க போடு. நல்லா போட்டு தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் புதன்கிழமையா இருந்தாலும் இல்ல எனக்கு மட்டும் நல்லா போடுவோம். ஆமா, எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல், அவங்களுக்கு தெரியும். மீன் பார்த்துட்டு வரலாமா? மீன் பார்த்துட்டு இது அப்படியே வச்சுட்டு போயிடலாம். என்ன மீன் வாங்குறதுனே தெரியல. இந்த கடைக்கு போனா அவங்க கூப்பிடுறாங்க, அந்த கடைக்கு வந்தா இவங்க கூப்பிடுறாங்க. சீலா இல்லையா? சீலா இல்ல போல. அங்க வச்சிருக்காங்க பாருங்க.
வறுக்கிறதுக்கு அதுதான் நல்லா இருக்கும். ஃப்ரை பண்றதுக்கு சீலா தான் நல்லா இருக்கும். பாரு அந்த பாரு. இல்ல பாம்ப்ரெட் வாங்கலாமா? கடல் வராது. இது கடல் வராது. கடல் கொடுவா. ஏமா வெங்காயம் கடை போட்டியா? வெங்காயம் கடை போடல. கடை போட்டவர்கிட்ட வெங்காயம் வாங்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வெங்காய கடை போட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? விக்கிறவங்க எல்லாம் பாவம்ல. நீ உட்கார்ந்திருக்க பொசிஷனே தெரியலையே. இல்ல பொறுக்கி நல்லதா பொறுக்கி எடுக்க சொன்னாரு, அதனால எடுத்துட்டு இருக்கேன். சரி சரி. என்ன வெங்காயம்? பெங்களூர் வெங்காயமா? பெங்களூர் வெங்காயமா? கிலோ எவ்வளோ? 2.5 கிலோ 100 ரூபாய். அதானே? அப்போ கிலோ 40 ரூபா. ஆமா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ற கார்ல காய்கறி வாங்க போனீங்க. ஒண்ணு ஒரு தெருக்குள்ள. ஆமா கார் வேற போவாதுங்க அந்த ரோடுக்குள்ள, ரொம்ப டிராபிக்கா இருக்கு. வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் முட்டை வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு கடைக்கு போறோம். அப்புறம் வாழை இலை வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு கடைக்கு போறோம். ஒன்னொன்னுக்கு ஒரு கடைக்கு உள்ள போயிட்டு வரதுக்குள்ள இவர் வந்து காருக்குள்ள போய் ஜம்முன்னு ஏசி காத்துல உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் எனக்கு ஃபோன் பண்றாரு. வெயில் ஓவரா இருக்கு. நடந்து போய் ஒன்னொன்னுக்கு நான் வந்தேன் கொஞ்சம் வந்தேன். நீ அந்த தெருக்குள்ள போற கார் அந்த தெருக்குள்ள வராது. வாழை இலை வந்து லாஸ்ட்ல இந்த 2 இலை வாங்குறதுக்கு அவ்வளவு லாஸ்ட் போயிட்டு அங்க இருந்து வந்து முட்டைக்கல்ல வர ஒரு அக்கா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் போல என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க கூட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க செல்ஃபி கேட்டாங்களா எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே வந்து ஒரே செலிபிரிட்டி தான். அதெல்லாம் சொல்லவே இல்லங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். வந்துட்டோம். ஃபிஷ் வாங்கியிருக்கோம், பிரான்ஸ் வாங்கியிருக்கோம், முட்டை வாங்கியிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அதெல்லாம் வாங்கியிருக்கோம். வாழை இலை வாங்கியிருக்கோம். வாழை இலை ஒரு இலை 10 ரூபாய். வாழை ஓடி எல்லாம் 2 நாளைக்கு இது. ஒரு நாளைக்கு வச்சுக்க போறீங்க. ஆமா 2 நாளைக்கு. வீட்ல வந்து வாழை மரம் இருந்துச்சு. ஒழுங்கா விட்டுருந்தா இப்ப இந்த செலவே இருந்திருக்காது. டெய்லியே வாழை இலை சாப்பிட்டுக்கலாம். அதையும் வெட்டி விட்டுட்டேன். நிறைய தவக்கல வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணிச்சு. அதனால இதெல்லாம் வாங்கியாச்சு. இப்ப வந்து எல்லாமே வாங்குனதெல்லாம் ஓரளவுக்கு பாத்துருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு தான் வைக்க போறேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வீட்ல போய் முடிவு பண்ணிக்கலாம். வாஷ்லாம் பண்ணிட்டு செய்யும்போது பாப்போம். நம்ம வரத்துக்குள்ளே எல்லாம் கலை கிளவி குழம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? லேட் ஆயிடுச்சுமா, ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சி, அதனால லேட் ஆயிடுச்சு. பேசவே பேசாத. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே நான் வீடியோ இன்னைக்கு சண்டே vlog எடுக்கணும் முன்னாடியே 2 நாள் முன்னாடியே கேட்டேன் நானு. காலையில கூட என்ன சொன்னீங்க? நம்ம தொழில் கண்டிப்பா வீடியோ நம்ம எடுத்துறேன். தொழிலே ஒரு எமர்ஜென்சியான தொழில். நீ சமைக்கிறது ஃபுல்லாத்தையும் நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துறேன் அப்படின்னு என்கிட்ட 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டு காலையிலயும் சொல்லிட்டு இந்த பாருங்க நம்ம வீடியோ எடுத்தா இவர் டொக்கு 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 டொக்குன்னு தட்டுவாரு எங்க வீட்ல. பக்கத்து வீட்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோ எடுத்தா நாய் குலைக்கும். இதே வேலையா போச்சு. சரி என்ன கீழ பண்றது? கார்ல மீனை வாங்கி வந்து கொடுத்துட்டு கார்ல என்ன விட்டுட்டு கிளம்பிட்டார். நான் அதுக்குள்ள கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கழுவிட்டு குழம்பே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேற என்னலாம் பண்ணிட்டீங்க வரதுக்குள்ளே? இந்த 20 ரூபா கொடுத்து ஒரே ஒரு குட்டி மாங்காய் வாங்கிட்டு வந்தேன்ல. ஆமா இங்க பாருங்க லைட்டா பழம் சண்டை வேற போடியே. ஆமா இத்தனோண்டு மாங்காய் வந்து 20 ரூபாய். சண்டைலாம் போடல. என்னக்கா இவ்ளோ சின்ன மாங்காவை 20 ரூபாய்க்கு அப்படி கொடுக்குறீங்க? 10 ரூபாய் கொடுத்தேன் நான் பாத்துறேன். அப்புறம் அந்த அக்கா சரி குடும்பம் அவங்களுக்கே ஒரு மனசாட்சி உறுத்தி இந்த மாங்காவுக்கு போய் 20 ரூபாய் வாங்குறோமே 10 ரூபாய் வாங்கிட்டாங்க. 10 ரூபாய் வாங்கிட்டாங்க. மாங்காய் போட்டு மீன் குழம்பு. இங்க வந்து எப்பவுமே சண்டே மீன் வாங்கினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம வீக் டேஸ்ல போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சண்டே வர மீனை தான் வந்து இன்னும் 2 டேஸ்க்கு சேல் பண்ணுவோம். நாங்க மீன் வந்து நிறைய இருக்குன்னு பாக்காதீங்க, 2 டேஸ்க்கு இது வந்து நாங்க 2 டேஸ்க்கு வச்சுப்போம். அம்பரீஷ் குட்டிக்கு வந்து ஃப்ரை பிடிக்காது, குழம்பு தான் பிடிக்கும். அதனால அவன் ரொம்ப சாப்பிட மாட்டான். ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுவான். அந்த பிரான்ஸ், கிராப், சிக்கன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு வந்து மீன் கண்ணு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுறதுக்காக மீன். இங்க வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. மீன் குழம்பும் கொதிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் குக்கர்ல நம்ம போயிட்டு இருக்கேன். அத சொல்றேன். இதுல வந்து என்னெல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் நீங்க வீடியோ எடுப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. இதுல என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு கூட எங்க அம்மா போட மாட்டாங்க. கொஞ்சமா புளி தண்ணி ஊத்துவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த புளிப்பு காரம் எல்லாம் கலந்து சூப்பரா இருக்கும். சரி ஷார்ட்ஸ்ல என்ன வீடியோ போட போறீங்க? என்ன ஃப்ரை போட போறீங்க ஷார்ட்ஸ்ல? மீன் குழம்பு, மீன் வறுவல். இங்க வந்து இல்ல ஸ்பெசிஃபிக்கா ரெசிபி என்ன டே போறீங்கன்னு கேக்குறேன். என்ன டிஷ்? மூளை பிரெயின் ஃப்ரை அடிக்கி. ஆமா இன்னைக்கு மூளையுமே சிம்பிளா தான் ஃப்ரை பண்ண போறோம். ஏன்னா நம்ம இத்தனை டிஷ் இருக்கும்போது இது மூளை வந்து சிம்பிளா. ஆனா இதுதான் வந்து நாங்க டிஷ் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா. மூளை அது ஆக்சுவலா மூளை வாங்குற பிளானே கிடையாது. அங்க இந்த மட்டனுக்கு எலும்பு வாங்க போனோம் இல்லையா, அப்ப 2 மூளை இருந்ததால சரி மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல ஒரு 1/4 கிலோ மட்டன். அத வந்து வேக வச்சிருக்கேன். ஆமா வெறும் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா தக்காளி. இது நான் ஓபன் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதை மட்டும் போட்டு வேக வச்சிருக்கேன். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் மட்டன் ரசம் பண்ணுவேன் இல்லையா, அந்த மட்டன் ரசம் பண்ண போறேன். மட்டன் ரசம் பண்றதுக்காக பண்ணிட்டு யாருக்கு சூப்பரா வேணுமோ பெப்பர் போட்டு சூப் குடிக்கலாம். சூப்பா கொடுத்தா குடிக்க மாட்டான். நிறைய பெப்பர்லாம் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டான். நமக்கு மெயின் வந்து அந்த தண்ணி தான். மட்டன் அந்த எலும்பு சாறு தான் வேணும். கொலாஜன், அதாவது கொலாஜன் இருக்கும் அதிகமா. அது அப்படியே வந்து நம்ம கிளாஸ்ல அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லாம எடுத்து கொடுத்தோம்னா குடிச்சிருவான்.
அந்த டேஸ்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணணும் பண்றேன் அப்படிங்கறதையும் வந்து நான் வேணும்னா இந்த வீடியோல ஷூட் பண்றேன். பண்ணலாமா? சரி பண்ணலாம். எடுப்பீங்களா? வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா மட்டும் நான் ரெசிபி காமிக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் தானே. ஆமா, சிம்பிள் டிஷ் தான் சொல்லி எடுத்துலாம். இங்க வந்து ஒயிட் ரைஸ் வடிச்சு வச்சிட்டேன். இது வந்து ஹாட் பேக்குக்கு மாத்திடணும். ஓகே, இப்பதான் வடிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டு ஸ்பெஷல். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த வேர்க்கடலை, இதை வந்து சாயந்தரமா அவிச்சு சாப்பிடலாம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதையுமே இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவிச்சு சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் வந்து மார்க்கெட் போனோம்னு வச்சுக்கோங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தியான பொருள் அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருவேன். ஆனா இவர் போனார்னா அது எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா என்ன சொல்றேனோ, வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னா வெங்காயம் மட்டும் தான் வாங்கிட்டு வருவார், தக்காளி வாங்கிட்டு வாங்க தக்காளி மட்டும் தான் வாங்கிட்டு வருவார். குடும்பஸ்தனுக்கும் தெரியும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போனா நம்ம வீட்ல என்ன சண்டை நடக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு வரேன். எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அதனால வீட்ல கேக்குறது மட்டும் பர்ஃபெக்ட்டா செஞ்சிட்டா அன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான். இது மாதிரி ஹெல்தியா வாங்கிடுவோம். எக்ஸ்ட்ரானா அதுக்காக தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு தான் திட்டுவாங்க. தேவையுள்ளது ஹெல்தியா வாங்கிட்டு வந்தா யாருமே திட்ட மாட்டாங்க. சரியா? சரி, நம்ம மீன் குழம்பு மீன் போடும்போது பார்க்கலாம். இங்க வந்து விசில் பிரஷர் போனதுக்கு அப்புறம் ரசம் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். மாங்காய் ஃபர்ஸ்ட் புளிப்பா இருக்கான்னு பாத்துக்கிறேன். புளிப்பு இல்லை, பீச்லலாம் வைப்பாங்கல்ல அந்த மாங்காய் போல போட்டலாமா? மாங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டு இறக்கிடலாம். மட்டன் ரசம் வைக்கிறதுக்காக நம்ம எலும்பெல்லாம் வேக வச்சோம்ல. பார்த்து மூஞ்சி கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. நீங்க தான்ப்பா, ஐயோ ரப்பர் உள்ள வந்துச்சுப்பா. நீங்க தான்ப்பா கிச்சனுக்கு புதுசு, நாங்கலாம் பழசு, எக்ஸ்பீரியன்ஸ்டு. ரைட். பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமா தண்ணி, மஞ்சத்தூள், இதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மட்டன் ரசம் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகே, மாங்காய் போட்டு 5 நிமிஷம் நல்லா குழம்பு சுண்டிடுச்சு. இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். மீனுங்க மீனுங்க மீனுங்க. என்ன மீன்? காணாங்கத்த மீன் வாங்கி என்ன வரும்? மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு. ஒரே குஜராத் சண்டே வந்தா சின்ன கையில பிடிக்க முடியல. உங்களுக்கு தான் மீன் பிடிக்கும், அப்படியே நீ கோத்து விடுறீங்க பாத்தீங்களா? என்னம்மா நக்கி பாக்குற? காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சேன். ரைமிங் தான். துடிக்குது துடிக்குது குழம்புக்குள்ள துடிக்குது. இல்ல வயிறு துடிக்குது பசியில நினைக்கிறேன். மாத்தி சொல்றேன். மீன் போடலாமா? அந்த ஜாமீன் மட்டும் கிடைக்கலன்றாங்க. இது வந்து ஒரே ஒரு மீன் கொசுறு கொடுத்தாங்க. நம்ம வந்து இவ்வளவு மீன் வாங்குறதுக்காக இந்த ஒரே ஒரு மீன் மட்டும். ஆனா அந்த மீனை நீ ஃப்ரை பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல அது ஃப்ரை பண்ணா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம சுந்தரியக்கா கடையில சாப்பிடுவோம்ல, இந்த மீனை தான் குழம்புல போட்டு வைப்பாங்க. இந்த மீனை தான் ஒரு மீன் 50 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. குழம்பு சாப்பாடு 20 ரூபாய், மீனோட சேர்த்து வாங்கினோம்னா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா. நல்லா இருக்கும். அதனால நான் அதே ஞாபகத்துல இப்போ வந்து காணாங்கத்தை உள்ள போயாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் தலை போட்டுருங்க, ஏன்னா அந்த சைடு பீசஸ்லாம் சீக்கிரம் வெந்துடும். தலை தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால ஃபர்ஸ்ட் தலையை போட்டுறணும். அப்புறம் வாழை போடணுமா? அப்புறம் மீனை போடணும். வாழை போடக்கூடாது, மீன் போடணும். நான் ஆக்சுவலா வஞ்சர மீன் தலை தாங்க கேட்டேன். ஒரு தலை 600 ரூபாய் சொல்றாங்க. ஒரு கிலோ வஞ்சரமே அதுவும் கட் பண்ணாக்க நிறைய போய்டும், அதுல செவல் அதுன்னு போய்டும். கொஞ்சம் மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க. ஆனா பெரிய தலை ஃப்ரெஷ்ஷா இருந்தது, பிளட்டோட இருந்தது. ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா ஒரு தலை வாங்கி வாயில வச்சு உறிஞ்சிரும், அவ்வளவு செத வரும் அந்த தலையில இருந்து. அது சூப்பரா இருக்கும். ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, எனக்கு நம்ம பட்ஜெட்குள்ள வரல, அதனால விட்டாச்சு. சரி 600 ரூபாய்க்கு. அதுவும் இல்லாம இப்போ நான் தான் சாப்பிடுவேன் தலை வாங்கினா, இவர் கூட ரொம்ப சாப்பிட மாட்டாரு. என் ஒரு ஆளுக்காக மட்டும் அப்படி சாப்பிடுவோம். என் ஒரு ஆளுக்காக இப்ப நான் வாங்கினா அது நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனா குழம்பு டேஸ்டா இருக்கும். சரி யோசிச்சேன், சரி நம்ம ஒரு ஆள் தான் சாப்பிடுவோம், அதுக்கு எதுக்கு 600 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், நம்ம அதுக்கு பதிலா அந்த மீனே எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் மறுபடியும் அந்த ஷீலா வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் வாங்கினேன், அப்புறம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் போட்டாச்சா? ஃபுல்லா போட்டாச்சு. மீன் போட்டாலே குழம்பு தண்ணி ஆயிரும், அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் மீன் வந்து ஐஸ் மீனா இல்ல இன்னைக்கு ஃப்ரெஷ் மீனான்னு சொல்லிட்டு. ஆமா, அதே குவாண்டிட்டில இருந்துச்சுனா அது ஃப்ரெஷ் மீன். ஆமா, அப்படியே கொஞ்சம் கட்டியா குவாண்டிட்டி கொஞ்சம் இன்கிரீஸ் ஆச்சுனா ஒரு நாள் ஐஸ் ஆயிடுச்சு அப்படினா கண்டிப்பா அது ஐஸ் மீன். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனா அது 2 நாள் மீன். 2 நாள் மீன் அது மாதிரி கண்டுபிடிச்சோம். ஆமா, அது மீனே சாப்பிடுறதே வேஸ்ட், ஃபுல் ஐஸ் தான். மட்டன் ரசம் ரெசிபி vlogல எடுக்கல தானே? vlogல எடுக்கல தானே? vlogல லைட்டா எடுத்துறோம். அரைச்சதெல்லாம் எடுக்கல, நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க இதுல வீடியோல தான் பேசுறேன் நானு. மட்டன் ரசம் ரெசிபி வந்து நான் கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல போடுறேன், ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுவேன். ஏதோ 1-2 மிஸ் ஆயிருக்கும், ஷார்ட்ஸ்ல போடுறோம்.
இது இப்படி ஆங்கிள் மாத்தி மாத்தி ரெண்டு phone எடுக்க கஷ்டமா இருக்கு. ரெண்டுமே அட் a டைம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒண்ணு vlogனு எடுத்தா vlog மட்டும் எடுத்துறணும், ஆமா ஷார்ட்ஸ் எடுத்தா ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துறணும். நாங்க ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பெரிய vlog போட போறோம். மினிட்ஸ் அதிகமா உள்ள vlog இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இப்போ நம்ம இதுலயே வந்துட்டு நம்ம மட்டன் ரசம் ரெசிபி போட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியாம போயிடும். vlog யாரும் ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. அதே நம்ம தனியா ஷார்ட்ஸ்ல போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அதனால தான் நான் வந்து மட்டன் ரசம் ரெசிபி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். நீங்க எக்ஸாக்ட்டா உங்களுக்கு ஃபுல் ரெசிபி ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன், நீங்க போய் ஷார்ட்ஸ்ல செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சரி இப்போ வந்து மீன் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டா மீன் குழம்பு ரெடி. இங்க வந்து நம்ம மட்டன் ரசம் பண்ண போறோம். அது மீன் குழம்பு வைக்கும்போது எப்பவுமே கரண்டி போட்டு கிண்டாதீங்க. நிறைய பேர் கரண்டி போட்டு கலரி விட்டு அப்புறம் மீன் வந்து உடஞ்சிருது அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா மீன் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஹேண்டில் இருக்க மாதிரி பாத்திரம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்க ஆட்டி விட்டாலே போதும். மீன் வந்து அந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி சீக்கிரமா குக் ஆயிடும். கரண்டி வச்சீங்கன்னா அப்படியே மீன் புட்டுக்கிட்டு போயிடும். நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் மீனா இருந்தா பரவாயில்ல. யார டான்ஸ் நல்லா இருந்துச்சு இப்போ. பெல்லி டான்ஸ். ஃப்ரெஷ் மீனா இருந்தா பரவாயில்ல. சப்போஸ் ஐஸ் மீனா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், கரண்டி போட்டு கிண்டின்னு வெச்சுக்கோங்க, லாஸ்ட்ல மீன் தனியா முள்ளு தனியா போயிடும். ஏன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. சரி ஓகே. ரசம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா. நாங்க ஷார்ட்ஸ்ல ஷூட் பண்றதுனால vlogல வந்து சும்மா அப்பப்போ பிட்டா காமிச்சிரோம். மீன் நல்லா வெந்திருச்சு. நிறைய பேர் வந்து மீன் குழம்புல கொத்தமல்லி எல்லாம் போடுவாங்க. அது ஆக்சுவலா மீன் குழம்பு டேஸ்டே மாத்திரும். உங்களுக்கு அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் இருக்கும். அதனால அதெல்லாம் எதுவும் போடாதீங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். சூப்பரா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொதிக்குது சீலா மீன் குழம்பு கொதிக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் எப்பவுமே மீன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை குழம்பு டேஸ்ட் பண்ணுவேன். அது வந்து அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்மையா இருக்கும். வேற ஷீலான்னு பேர்னாவே பேரை பார்த்தோன்னே மீன் குழம்பும் டேஸ்டா இருக்கு. ஓகே ஆஃப் பண்ணியாச்சா? சரி ஆஃப் பண்ணிடலாமா? மீன் குழம்பு ரெடி. எப்பவுமே மீன் குழம்பு வச்சதுமே மூடியே இப்படி ஃபுல்லா போட்டு மூடக்கூடாது, லைட்டா இப்படி ஓப்பன்ல விடுங்க. அப்போதான், ஏன்னா அந்த தண்ணிலாம் இறங்கி மீன் குழம்பு இன்னும் தண்ணியா போயிடும். அதனால லைட்டா இப்படி ஓப்பன்ல விட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க மூடி போட்டு மூடிக்கலாம். மீன் குழம்பு ரெடி. இப்போ ஐயோ மட்டன் ரசம் இங்கே பாருங்க. மட்டன் ரசம் அவ்வளோதான். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டேன். பாத்திரமே பத்தலப்பா. சூப் ரெடி. மட்டன் சூப் கிடையாது, மட்டன் ரசம். மட்டன் ரசம் ரெடி. 4 மணி ஆயிடுச்சுங்க. இதனாலதான் நாங்க vlog-ஏ எடுக்கிறது இல்ல. ஏன்னா எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. vlog-க்கும் எடுக்கணும், ரெசிபியும் எடுக்கணும், ஷார்ட்ஸும் எடுக்கணும். அப்படின்னும் போது எல்லாமே எங்களோட ஹெல்த் டோட்டலா போய்டும் போல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, இதுக்கு நடுவுல ஃபேமிலியும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணுங்கிறதுனால தான் நான் vlog-ஏ மோஸ்டா அவாய்ட் பண்ணிடுறது. சரி இருந்தாலும் நம்ம சண்டே vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக தான் ஷூட் பண்ணோம். உங்களுக்காக எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ணும்போது வீடியோ பார்த்தாங்க. இல்லங்க, மட்டன் ரசம் வைக்கும்போது வீடியோ பாத்தீங்க இல்லையா? அந்த வச்ச சூட்லயே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் பசி இல்ல. இல்லைன்னா இவ்வளவு நேரம் யாருமே அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்ததால கொஞ்சம் அந்த டைம்ல வந்து பசி போயிடுச்சு. இப்போ லேட் ஆயிடுச்சு, 3:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் மூளை ஃப்ரை பண்ணோம். மூளை வாங்கணும் இல்லைங்களா நம்ம மட்டன் கடையில, அதையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. அதோட ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வரும். உங்களுக்கு இதுல என்ன ரெசிபிலாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வரும். அப்படியும் வேற ஏதாவது நான் விட்டுட்டேன் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் ஏதாவது செய்யும்போது அதை கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்களா, மூளை ஃப்ரை, சீலா மீன் ஃப்ரை, அப்புறம் இது வந்து கரண்டி ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தக்கரியில திருப்பூர் சைட்லலாம் சந்தக்கரி பக்கம் போனேன். சந்தக்கரின்னு ஒன்று அங்கே ஃபேமஸ்ங்க. அங்கே வந்து இந்த கரண்டி ஆம்லேட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த பன் மாதிரி அவங்க வந்து பெரிய கரண்டி வச்சிருப்பாங்க, இரும்பு கரண்டி. ஆக்சுவலாக நான் வந்து அதை வந்து நம்ம வீட்டில் தாளிக்கிற கரண்டியில ட்ரை பண்ணேன். வரும் இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அவசரமா செஞ்சதாலேயோ என்னமோ தெரியல, சொதப்பிடுச்சு. அது வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது கரண்டி ஆம்லேட் பண்ண போயிட்டு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாங்காய்லாம் போட்டு சீலா தலை வாழைலாம் போட்டு இன்னைக்கு மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த மட்டன் ரசம் பண்ண இல்லையா, அது வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். இந்த சண்டே vlog கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய vlog ஆனாலும் பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய போடணும் அப்படினாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா நாங்க போடவும் ரெடியா இருக்கோம். அது இல்லாம இந்த வீக்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் வீடியோலாம் நிறைய வரும். வெயிட் அண்ட் வாட்ச். என்ன சர்ப்ரைஸ் சொல்லி போலற வாய்ப்புலாம் சொல்லலாமா? சர்ப்ரைஸ் சொல்லலாம். அப்பதான் யோசிப்பாங்க அவங்க என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு. சர்ப்ரைஸ் வீடியோஸ் நிறைய இந்த வீக்ல வரும். எல்லாம் நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் வீடியோஸ்லாம் வரும், கண்டிப்பா பாருங்க.
ஓகே நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஆமா, ரொம்ப எங்களுக்கும் late டைம் ஆகுது, நாங்களும் சாப்பிடணும். ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு, வாழை இலையெல்லாம் போட்டு போட்டாச்சு. வச்சாச்சு, எல்லாம் சாப்பாடு முடிஞ்சிச்சு. ஆறுது, ஆமா. நாங்களும் சாப்பிட போறோம். நீங்க வீட்ல நீங்களும் என்ன சாப்பிட்டு ஸ்பெஷல் என்ஜாய் கமெண்ட் சொல்லுங்க. பண்ணுங்க. இந்த சண்டே உங்க வீட்ல எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்பரீஷ் குட்டி வா, வீடியோ முடிக்க போறோம் வா. அப்புறம் அவன் வந்து சண்டைக்கு வருவான், என்ன கூப்பிடாமலே நீ வீடியோ முடிச்சிட்ட அப்படின்னு. அதுக்கு வேற ஒரு 1 hour அழுவான். அப்புறம் சொல்லிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி தட்டி விட்டுருங்க அப்படி சொல்லி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றோம். பாய்.